மெக்கானிக்கிட்ட கொடுத்தங்க எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல. லோவோட டிஃபிகல்ட்டிஸ் வந்து புரியுதுங்க. தூங்குற டைமுங்க மனைவி விருப்பப்பட்டா செஞ்சிடணுங்க. என்ன வச்சு லோவு கன்வின்ஸ் பண்ணி தானாங்க. வீடு வந்து ஒருத்தவங்க வீடு கட்டி ஃபர்னிச்சர் பண்ணாத வீட்டு. வெல்கம் டு SM ஃபேமிலி. ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து எல்லாமே செட்டப் பண்ணியாச்சுங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை விட வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேனு லைட் இருந்தால் தான் வந்து உள்ளே போய் ஒர்க்கே பண்ண முடியும். ஒரு ஃபேன் இல்லாமல் ஒரு ஸ்பேஸில் வந்து 10 டேஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. ஃபேன் இல்லாமல் ஒரு ரூமில் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஃபேனை காம்ப்ரமைஸ் பண்ணி யாரோ சோலார் பேனல் வாங்கியிருக்காங்க. ஃபேன் வந்து வெரி வைட்டலுக்கு நான் வந்து ஒத்துக்கிறேன். பட்டு என்னை வந்து முருகேஷ் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னா, எங்கள் அப்பா ஃபேன் இல்லாமையே என்னை தூங்க வச்சு பழகியிருக்காரு. ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, ஃபேன் இல்லாமே தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அதனால லோ எனக்கு ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிற காரணமே அது ஃபேனாக தான் இருக்குங்க. எனக்கு எவ்வளோ குளிராக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்லேயாவது ஃபேன் ஓடணும். ஆமாங்க, நான் வந்து ஃபேனே போடாத ஆள். ஸோ அதனால் இல்லைன்ட்டு இல்லைங்க. இப்போ வந்து இது ஒரு பெரிய ஸ்பேஸுங்க. நம்ம பெரிய ஸ்பேஸை வந்து ப்ராப்பராக கால்குலேட் பண்ணணும். நீங்கள் மேலே வந்து பாருங்கள், எக்ஸ்ட்ரா ராட்ஸ் எல்லாமே கீழே இருக்கிறதுக்கான மெயின் பர்பஸுங்க 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஃபேன் வேணுங்க. அதுதான் கரெக்டாக ஒர்க் ஆகுங்க. இப்போ நீங்கள் எங்களோட ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எவ்ரி 100 ஸ்கொயர் ஃபீட்டாக நம்ம பிரித்தோம்னா எனக்கு கிட்டத்தட்ட இமீடியட்டாக ஒரு 10 ஃபேன் வேணுங்க. அதான் ரெக்குயர்மெண்ட்டு. அப்படி மாட்டினா தான் அது கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குங்க. ஆனால் லோவோட டிஃபிகல்ட்டிஸ் வந்து எனக்கு புரியுதுங்க. எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானே ஆக்சுவலாக அப்படி இருக்க மாட்டேன். சம்டைம்ஸ் ஒரு ஸ்பீடு 1 வச்சு நான் உட்காந்துருப்பேன். அந்த ஆப்ஷனும் எனக்கு இல்லைங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எல்லாம் வாங்கினா வேண்டியதில்லை. இப்போதைக்கு 2 பேரும் ஒர்க் பண்ண போகிறோம். எங்கள் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த வேலையை பண்ணிக்கலாங்கிறது தான் லோவோட இன்புட்டுங்க. நமக்கு தேவையானது மட்டும் இப்போ லைட்டாக செட்டப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்புறம் வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன் நானும் லோகோ அரைவ் பண்ணதுங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை காம்ப்ளெக்ஸாக இருக்கிறப்ப அதை டிஸ்கஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ட்ரில் டவுன் பண்ணி கம்மி பண்ணலாங்க. லோவுக்கு ஒரு ஃபேன் தேவை, எனக்கு மேபி ஒரு ஃபேன் தேவை. பட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிறது என்னோடய மைண்ட் செட்டுங்க. அதனால் ஸ்டார்ட் வித் ஒரு சீலிங் ஃபேனும் ஒரு டேபிள் ஃபேன் வாங்கிக்கலான்ட்டு இருக்குதுங்க. ஸோ தட் மிக்சடாக எங்கே வேணாலும் டேபிள் ஃபேனை மூவ் பண்ணிக்கலாம். வீடியோ எடுக்கும்போது மற்ற ஷூட்டிங் எடுக்கும்போதெல்லாம். டேபிள் ஃபேனை இவனை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கை சுற்றலினாலும் கையிலே சுற்றி பார்த்துருவாங்க. இட் இஸ் ஓகே. பட் அதான் ஐடியாங்க. இருக்கிறதுலே கஷ்டமாக ஈஸியாக இருக்கிற விஷயங்க இந்த குட்டி பசங்களுக்கு சட்டை அயன் பண்ணுறது. நான் அயன் பண்ணி போட்டால் தான் நீட்டாக இருக்குது. மார்னிங் பசாக்கு போட்டு காமிக்கிறேன். அது இந்த ஸ்டீம் அயன் ஒன்று இல்லைன்னு வைங்களே, நம்ம ஃபேக்ட்ரி ஃபினிஷ் லுக்கை கொண்டே வர முடியாதுங்க. ஸ்டீம் அயன் பாக்ஸ் இஸ் ஹெவன்லி. அதனால் இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னோட லிங்க் போடுறேன் உங்களுக்கு. நான் வாங்கி எடுத்துகிட்டு ஒரு 7-8 வருஷம் ஆச்சுங்க. இந்த ஒயர் மட்டும் ஒரு தடவை போச்சு. அதை மட்டும் லோக்கல்லையே வாங்கி நானே கனெக்ட் பண்ணிட்டேனுங்க. அதனால தான் வெளியே தெரிஞ்சிட்டு இருக்குது உங்களுக்கு. பட் அதர்வைஸ் திஸ் இஸ் அ கிரேட் ப்ராடக்ட்டுங்க. மாணிக்க சீவு நான் பிடிக்காது. போல உடனே கோபம் நீ மாணிக்க வசவா ரெடி ஆகிட்டியாக்கு நீ. அப்பா டாட்டா சொல்லணும் உடனே சொல்லியிருக்கேன். நல்லா பிளாக் அண்ட் பிளாக் ஃபேமிலி. இந்த வைப்பருங்க வாங்கி கொஞ்ச நாள் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுங்க. ரீசனாக அலைன்மெண்ட் மாறி போச்சு. ஏதோ ஒரு குழந்தைய காலை வச்சு மேலே ஏறி டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறினாலும் இது கரெக்டாக வராதுங்க. ஸோ இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதையே சேஞ்ச் பண்ணால் ஒர்க் ஆகாதுங்க. ஏன்னா தப்பாக வந்துருந்த பிளேடு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி க்ளீன் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு. மெக்கானிக்கிட்ட கொடுத்தங்க எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல. பட்டு நான் இது எப்படி அச்சீவ் பண்ணுன்னு சொல்கிறேங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பேடிங்க ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கணும். இது ஃபுல்லாக இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக உட்காராமல் ஏற்கனவே எப்படி இருந்தாங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சாஞ்சி இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ இப்படி இருந்ததுன்னா, புதுசாக மாட்டும் போது எப்படி இருந்ததுன்னா அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்குதுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு உட்கார வச்சிங்கன்னா நச்சு நேராக இந்த கோடு இருக்குது பாருங்க, இந்த ரப்பர் கோடில் நச்சு நேராக கோரணுங்க. 2 பக்கம் அதே மாதிரி தான் உட்காந்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஸ்ட்ரைக் கிடைக்குங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இப்படி சாஞ்ச மாதிரியோ இல்லை இப்படி சாஞ்ச மாதிரியோ இருந்ததுன்னா உங்களுக்கு க்ளீன் ஸ்ட்ரைக் கிடைக்காதுங்க. அது வெரி வைட்டலுங்க. ஸோ இதை எப்படி நான் கரெக்ட் பண்ணாங்க, ஆன்லைனில் பார்த்தா பண்ண எல்லாம் யூடியூப் தானுங்க. நம்ம என்ன வேணுமோ கரெக்டான சொல்யூஷன் கமெண்ட் செக்ஷனில் தெரியும். வீடியோ பார்த்தாலுமே வெரிஃபை பண்ணுறதுக்கு. மெக்கானிக்கிட்ட கொடுத்தாங்க, சும்மா அந்த பக்கத்தில் வளைச்சாங்க. ஏற்கனவே இந்த கூட மோசமாகிடுச்சு வைப்பிங் கெப்பாசிட்டி. நிறைய ஸ்ட்ரைக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இது நான் இப்போ பகலில் தெரியாதுங்க, நைட் டைமில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒழுங்காக இதாகலைன்னா லைட் பாஸ் ஆகும்போது ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. நீங்கள் மேபி பார்த்துட்டு இருக்கிற சிலருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கலாம். எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்க, 2 ரெஞ்ச் வேணுங்க. இன்னும் 2 ஸ்பேனர் வேணும். 2 ரெஞ்சில் இதை நீங்கள் தூக்கி பிடிச்சிங்க. இப்போ இந்த நேரம் பாருங்கள் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. நான் துணி போட்டு தான் பண்ணேன். ஸ்டில் நம்ம ஹார்ஸை திருப்பும்போது இதாகுங்க. இதனோட பர்பஸ் என்னங்க, இது ஒன்றா
இப்படியோ இருக்குங்க, மிஸ்டேக் ஆகிறதில்ல. எந்த பக்கம் பண்ணால் உங்களுக்கு இது கரெக்டான பொசிஷனுக்கு வரும். என்னோட கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பெண்ட் ஆகிருந்ததுங்க. நான் என்ன பண்ணேன், என்னோடய ஒரே வழி நான் இது இப்படி திருப்பி ஆகணும். அப்போ திருப்புறதுக்கு என்னங்க, இங்கே ஒரு ரெஞ்சை வச்சுக்கிட்டு இந்த நேரம் ஒரு ரெஞ்சை வச்சு நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் திரும்புங்க. கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் பண்ணணும். இந்த பக்கம் லோடு ஓவராக வராத மாதிரி பார்த்துக்குங்க. நான் பார்த்த ரெஃபரன்ஸ் வீடியோ உங்களுக்கு நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேங்க. உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக. ஆனால் அச்சீவ் பண்ணும்போது ஃபைனலாக நீங்கள் எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா இது லேட்டஸ்ட் டைப் மாடலுங்க. அதனால் கொஞ்சம் பெண்டிங் டைப்பில் தான் இருக்கும். நான் பாஷோடது வெளியே வாங்கியே போட்டேனுங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்பெனிலே வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த லென்த்துலேருந்து அந்த லென்த்துக்கு கிராஸில் டேப் பிடிச்சி மெஷர் பண்ணுங்கள். இது என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பாஷில் வாங்கி போட்டுக்கலாம். லோக்கலில் எல்லா பக்கம் அவைலபிளாக இருக்குங்க. கூடிக்கிடின்னு ஒருத்த காரில் ஏறினாங்க 400 கிலோமீட்டர் போனாலும் சரி, மறுபடியும் காரில் ஏறுறதுக்கு அப்படியே சந்தோஷமாக இருப்பாராக்கு. டபுள் மட்டும்டா நீ ஏடா பிளாக் கலர் சூப்பராக கடா நீ அம்மா கூட சொல்கிறா அக்கடின்னு சொல்கிறா. ஒருத்தனுக்கு எங்கே ஒரு நாள் ரோட்டில் இறங்கி போகிறோன்னு ஆளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமுங்க. ரிஸ்க் எடுத்தாவது லாங் டர்னில் போய் கொஞ்சம் போயிடணுங்க. இங்கே வந்து இப்படி திரும்புகிறாங்க இல்லைங்க, அந்த பக்கம் யூ டர்ன் எடுக்கிறதுக்கு இந்த வந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்குங்க. அதில் அங்கே போய் அப்படி திரும்பி வந்தாங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸாக தான் இருக்குது. சும்மா ஒரு 200 மீட்டர், ஒரு 200 அடி தான் அதிகமாக இருக்குங்க. ஆனால் அதுக்கு வந்து லைஃபே ரிஸ்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ கண்ணுக்கு எத்தனை பேர் இடிக்கிற மாதிரி வந்து போகிறாங்க. இங்கே வந்து ஃபுல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இவ்வளோ பெரிய ஃபேனை பார்த்துன்னே ஆள் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டானுங்க. சரி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு வா. இனி இந்த இனிக்குட்டி வச்சுக்கிட்டே ஷாப்பிங்கை முடிச்சாச்சுங்க. ஃபேனு லைட்டெல்லாம் வாங்கியிருக்குதுங்க. லைட் வந்து மெயினாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்கிறத நான் ஃபிலிப்ஸ்லேயே வாங்கினேங்க. ரொம்ப ஆன்லைனில் நம்ம பண்ணும்போது ஒர்க்குக்கு கரெக்டான கலர் கஸ்டமருக்கு போய் சேரணுங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுங்க. நல்ல கரெக்டான டெம்பரேச்சரில் சூஸ் பண்ணி வாங்கிட்டுங்க இப்போ. பட்டு என்னோடய எக்ஸாக்டு டெம்பரேச்சர் கிடைக்கிறதுக்கு ஒரு 2 காம்பினேஷனில் கலர் டெம்பரேச்சர் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. அந்த ஒர்க்குக்கு செக் பண்ணுறதுக்கு தான் சாம்பிளில் ஒரு 10 லைட் வாங்கியிருக்குறேங்க. நான் உடனே வாங்கி எல்லாம் ஃபிட் பண்ணி மறுபடி செட் ஆகலைன்னு வம்புங்க. வாயில் கை வைக்கிறது என்ன புது பழக்கம் புதுசாக? வாயில் கை வைக்கக்கூடாது. முட்டாய் வாங்கி தின்னு மட்டும் வாயில் கை வைக்கிறியா நீ? இனி இதல்றா போகலாமா? சரி போகலாம். டே டு டே ஷாப்பிங்கே எல்லாம் எத்தனை பேர் போய் சேர்ந்து வாங்கினாலும் டெய்லியும் ஒரு 2 ஹவர்ஸ் போகுதுங்க. இத்தனைக்கும் நிறையா விஷயத்த வெளியே அப்பப்போ வரும்போது வாங்கிட்டு வந்துடுது. கடைசியில் 2 பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கிட்டு வர்றதுக்கு கைகுடி காம்பினேஷன். கைகுடி லோக் வந்து என்ன நடு ரோட்டில் லெசன் சொல்லி கொடுத்துட்டுன்னு பார்க்குறாங்க. இல்லை இப்போ கற்றுக்கிட்டவன் ஏமா பேர் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கற்று பழகு. எப்போ தான் பழகிறதவன் அவனுக்கு இப்போ என்னென்னா தீர்னு எங்கேயோ விளாண்டு கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்குது அவனுக்கு. எல்லா பக்கம் போகிற இடம்ல இஷ்டத்துக்கு அவனுக்கு என்ன வீட்டில் பண்ண விட மாட்டோமோ. எங்கே போனாலும் படியாக இருக்குது, ஜாலியாக படி ஏற முடியுது. அது ஒரு படி ஒரு மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல கீழே ஓட்டையாக இருக்குது, ஒரு இடத்துல நம்மளே உடுத்துருவோம் போல இருக்குது. படியில் படி ஒரு படி ஒரு அடிக்கு இருக்குது. அதில் ஆள் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஒரு படியிலையும் ஜம்ப் பண்ணி வர்றானுங்க. ஷம்பு பாயில் மேடம் பார்த்தீங்கன்னா ஒன்லி நேச்சுரல்ஸ் தாங்க. நேச்சுரல் ஓனருக்கு நாங்கள் ஃப்ரீயாக விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் எப்போவுமே. இவ்வளோ மோசமாக முடி எவனும் வந்திருக்க மாட்டானுங்க நேச்சுரல் ஸ்கூலில். ஓவர் முடி வளர்ந்துச்சுங்க. வேலையில் 10 days 15 days லேட். இந்த ஓனரோட மெயின் ஃபார்முலே வாங்க ஒரு தடவை 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் இதை பார்த்துருக்காருங்க சலூனை. இது ஏன் வந்து நார்மல் மக்களுக்கு கொடுக்கூடாதுன்னு நினச்சி ஒரே தாட்டு தாங்க இவ்வளோ பிஸ்னஸ் டர்ன் அவுட் ஆனதுக்கான ரீசனு. மெயினாக க்ளீனாக இருக்கணும் சலூனு, ஏன் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு தாட்டாக இருக்குங்க. நம்ம குளிச்சுட்டே வந்து கூட வெட்டலாங்க, ஒரு முடி கீழே போகாதுங்க. நீட்டாக எடுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலையை மட்டும் குளிச்சா கூட போதும். அந்த லெவலுக்கு க்ளீன்லினஸ் இருக்குதுங்க. தூங்குற டைமுங்க ஆள் என்ன வேலை இங்கே வந்து ஃபுல் விளையாட்டு கொத்தா உட்காந்துருக்குறான். பண்ணுறான் குறும்புன்றானா நீ வந்து பார்த்தா பேயின்னு நினைப்பீங்க நீங்கள். இப்படி தான் எங்கள் ஊரில் காற்று இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அடி வெளுத்துருங்க காற்று. இந்த அளவுக்கு வந்து சலூனில் கொண்டு வரணுங்கிறப்ப இவங்க சிஇஓட தாட் ப்ராசஸ்ங்க. லோ வந்து ஃபினான்ஷியல் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ரேட்டு? மெம்பர்ஷிப் இருக்கனால 236 என்னமோ, இல்லைன்னா 295. இனிமேல் பையனுக்கு மட்டும் இங்கே வெட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஐயங்கடையிலே போய் வெட்டிக்கோங்க. 80 rupees 100 rupeesல மேட்டர் ஓவர். நான் அந்த கடையை கண்டிப்பாக காமிக்கிறேன் ஒரு நாள். ஒரு நல்ல ஏஜாக இருக்கிற ஒரு பெரியவருக்கும் சூப்பராக பொறுமையாக வெட்டுவாருங்க.
அவர் எனக்கு ரொம்ப பெட்டருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. மணிக்கு பாச எல்லா வேலையும் பண்ணிட்டு அவரோட சீட்டிங்கே இதுதானுங்க. அமுச்சு கூட சேர்ந்துக்கிட்டு எல்லா போலையும் பண்ணுறான். ஏண்டா கிரினி என்ன தூக்கம் வந்தாலும் தூங்க மாட்டான். எனக்கு காரில் ஏறிட்டா ஃபுல் ஆக்டிவாக இருப்பார். மம்மி மாதிரி க்ளீன் ஸ்ட்ரைக் காமிக்கிறேன் பாருங்க. ஹாப்பினஸ்க்கு மனுஷனுக்கு எப்படிலாம் வருது பாருங்க. நான் மழையில் நினைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் தான் மனுஷனுக்கு சின்ன சின்ன ஹாப்பினஸ்ஸுங்க. ஏன்னா டிரைவிங் பண்ணும்போது மண்டை காயுதுங்க. இது ஒழுங்காக க்ளீன் ஸ்ட்ரைக் வரலின்னா மனைவி விருப்பப்பட்டா செஞ்சிடணுங்க. செஞ்சாச்சு நினைக்கலாம். வந்தோடனேங்க ஃபஸ்ட்டு வேலையாகவே 2-3 வேலை பண்ணிக்கிறேனுங்க. இன்னொரு வேலைகள் இருக்குது. பட் மெயின் வேலைங்க ஃபேன், ஆட்டம்பர்க் ஃபேன் மாட்டியாச்சுங்க. இனாகிரேட் ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. ஆட்டம்பர்க்லேயே டேபிள் ஃபேன் ரிமோட்டோடலாம் வந்திருக்கு. ரிமோட்டோட தானுங்க. இது சூப்பரான பார்க்கறதுக்கு ஒரு வந்து ஸ்லிம்மாக இருக்குங்க மச்சான். இது ரொம்ப லைட் வெயிட் தான். ஆமாம், ரொம்ப லைட் வெயிட்டு. அப்படியா? ஆமாங்க. இது வந்தோடனே இப்படி வரலிங்க. அசம்பிளிங் இஸ் ஆல்வேஸ் ரெக்வயர்டு. சின்ன அசம்பிளிங் தாங்க. அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து பண்ணால் ஒரு 5 to 10 minutes தான் ஆகுங்க. பட் சூப்பர் ஹாப்பிங் இந்த ப்ராடக்ட்டில். மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு பின்னாடி ஓட்டையே இருக்காதுங்க மோட்டருக்குள்ளே. ஹீட்டுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைங்க பெருசாக இதில். அதனால் ஸ்லோ ஸ்பீட்லேயே நம்ம ரொட்டேட்டிங் ஆப்ஷனு இதெல்லாம் ரிமோட்லேயே கொடுத்துட்றேன். இந்த ரொட்டேட் ஆஃப் பண்ணிட்டா ரொட்டேட் ஸ்டாப் ஆகிக்குங்க. இல்லை வந்து நம்ம ரொட்டேட் வச்சுக்கலாங்க. இதுலேயும் அதே அந்த மெயின் ஃபேனில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியில் லைக் வந்து ஸ்லீப்பு, இது வந்து ஸ்லீப்புங்க. மற்ற டைமரு, அந்த நார்மல் ஃபேனில் இருக்கிற எல்லா கண்ட்ரோல் இதில் இருக்குங்க. நடுவில் மட்டும் ரொட்டேட்னு கொடுத்துருப்பான். அது மட்டும் ரொட்டேட் வேணாட்டி ஆஃப் பண்ணிக்கலாங்க. அப்படியே சுற்றுங்க. ரொம்ப லைட் வெயிட் ஃபேன். ஃபேனே இல்லாத ஃபேனுக்கு அப்பா அதாவது கொஞ்ச நேரம் ஓகேவா இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் இருக்க முடியல. அங்கேயே போய்க்கலாம் போல இருக்குது. ஆமாம். ஆனால் ஈவன் தான் வெளியே இப்போ கிளைமேட்லாம் நல்லா ஜில்லாக தான் இருக்குதுங்க. இங்கே ரொம்ப காற்றடிக்குது. ஆனால் அது எப்படி சொல்கிறது, கதவை நீக்கி வச்சு அவ்வளோதான். கதவை ஜன்னலை நீக்கி வச்சு டஸ்ட்டு ஆடாயிரும். ஜன்னலை ஒட்டச்சிரிஞ்சிரும் போலக்குதுங்க. காற்று அந்தளவுக்கு காற்றடிக்குது. இப்போ எப்படிமா ஹாப்பினஸ்ஸாக இருக்கா? சூப்பர். ஓ இதில் வந்து ரொட்டேட்லாம் இங்கேயே சொல்லிடுமா? ஓ இதெல்லாம் பின்னாடிலாம் எதுவுமே கிடையாதா? அங்கேயே எதுவுமே கிடையாது. முன்னாடி இது ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்கானுங்க. அதில் வந்து 1 2 3 5 6 வரைக்கும் இருக்குதுங்க. அப்புறம் ஆஃப். இன்கேஸ் ரிமோட் காணானா அதை பண்ணிக்கலாம். இதில் ஆன் ஆஃப் பண்ணி ஸ்பீடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ஃபேனில் அந்த ஆப்ஷனும் கிடையாதுங்க. நம்ம ஒரே வழி ஃபேன் ரிமோட் இல்லைன்னா என்ன ஸ்பீட் இருக்குது அதில் மட்டும்தான் ஓடும். அதான் ஒரே ட்ராபேக்குங்க. ஆன் ஆஃப் பண்ணி இஷ்டம் வேணால் கூட சம்டைம் ஆன் ஆகாதுங்க. எல்லா ரிமோட் எல்லாத்துக்கும் இருக்காது. அதனால் எல்லாம் ஒரே இது தான். அதனால் பிரச்சனையே இல்லை. பயங்கர ஒரு ஸ்லீக் டிசைன் இது. ஆமாம். பிளேடெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பேப்பர் மாதிரி தான் பிளேடு. உள்ளே இருக்க இது பாருங்க அந்த இது. பிளேடெலாம் பேப்பர் மாதிரி தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஹீட்டே வராது உனக்கு. வெறும் காற்று மட்டும் தான் வரும். பழைய மாடலில் இருந்துன்னா தூக்கவே முடியாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கூட கிடையாதுங்க. அவ்வளோ லைட் வெயிட்டுங்கிறது தான் கான்செப்ட். கீழே மட்டும் வெயிட் வேணுங்க ஸ்டெபிலிட்டிக்காக. பட் மேலே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் வெயிட்டே கிடையாதுங்க. இந்த பார்ட்டில் வந்து வெயிட்டே கிடையாது. இல்லை கீழே இதில் மட்டும் தான் வெயிட் இருக்குங்க. விழுகாமல் இருக்கிறதுக்காக. அப்படியா? அப்போ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துட்டானுமா. சூப்பரு. ஓ அதான் ஒட்டிக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எப்பவுமே படிக்கணும். அப்படியே தூக்கி பிக்கக்கூடாது. எல்லாத்தையும் இதில் நம்ம அசம்பிள் பண்ணுறது பூரா படித்தேன். ஓகே. இப்போ லோவுங்க இவ்வளோ நாள் நான் என்ன வச்சு லோவு கன்வின்ஸ் பண்ணியிருந்தேனாங்க. ஃபேன் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபேன் கொடுத்தேனுங்க. இதே ஃபேனு கொஞ்சம் குட்டியாக இருக்குன்னு வைங்களே. இதுதான் அந்த ஃபேனுங்க. இதை வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் வச்சுருப்பேங்க. அப்புறம் இனி வந்து அடிச்சுக்கிட்டே எல்லா பக்கம் போயிட்டு வந்துடுவான். ஆமாம். அதை கொண்டு போய் சும்மா விடலிங்க. மண்ணுக்குள்ளே விட்டு ஓட்ட எல்லா வேலையும் பண்ணியிருக்கானுங்க. விட்டு விட்டு பார்க்குறானுங்க. கையை விடுற மட்டும் மண்ணுக்குள்ளே விட்றானுங்க. இது கொண்டு போய் மண் எப்படி அடிச்சிருக்கு. நார்மல் ஃபேனை விட இதில் அழுக்கு அதிகமாக இருக்குதுங்க. மண்ணுக்குள்ளே வச்சு இப்படி ஓட்டி பார்க்குறேன் மயில மண். அப்புறம் இனிமொழின்னு அதே வேலை மேலேருந்து மண்ணை போடுறேன். இதோ ஓடிட்டுக்கே வருது. இதில் காமெடி என்ன கேட்டிங்கன்னா, இது வாங்கும்போது இது 3000 ரூபா. இந்த ஃபேன் 4500 4500 சம்திங் 4000 சம்திங் சில்லற. 500 தான். 4500 தான். டெக்னாலஜி எப்படி மாறிடுச்சு வேறு. ஒரு காலத்தில் டேபிள் ஃபேன் 10,000 கம்மியாக வராதுமா. இப்போ அது லக்ஸூரியஸ் இல்லை. ஆமாம். அதனால் இப்போ மெயின் சென்டரில் மட்டும் ஒரு ஃபேன் போட்டுங்க. நீ உன்னோட ஒர்க் டேபிளுக்கு ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி. ஒயரிங்லேயே ஏற்கனவே விட்டுடுச்சு போயிருந்தாங்க. அதனால் ஈஸியாக எடுத்து டக்குன்னு நானே கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பல்ப் ஃபிட்டிங்ஸ் மட்டும் என்னோடய வேலை இருக்குது. அது ஒரு 1/4 மணி நேரத்தில் பண்ணிடுவேனுங்க. அது பண்ண அதான் வீடு வந்து ஒருத்தவங்க வீடு கட்டி ஃபர்னிச்சர் பண்ணாத வீட்டுக்கும் ஃபுல் ஃபர்னிஷ்டு கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணுற வீட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு இருக்குது. ஒன்று ஒன்றா ஆட் ஆன் ஆகாதப்போ தான் அதுக்கு உயிர் வருதுங்க. கொஞ்சம் ஆமாம். இந்த ஃபேன் எப்படி பரவாயில்லையா கிஃப்ட்டு? இந்த ஃபேனில் நீ வேலை இந்த ஃபேனை பார்க்கவே விடாதுங்கிறியா?
எமர்ஜென்சிக்குலாம் ஓகே, எங்காவது வெளில போகிறோம் கொஞ்ச நேரம் இது பண்ணிக்கலாம், அப்புறம் நார்மல் ஆகிக்கலான்ட்டு. இதை வச்சு நீங்கள் இந்த ரூம்குள்ளே இருக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடியாது.